அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். நற்சபையாக விளங்கும் இச்சபையிலிருந்து தொடர்பு கொண்டு தொடர்ச்சியாக சச்சங்க பெருவிழாவின் மூலமாக சபை நோக்கி வர அகத்தியன் கொடுத்த அத்தகைய நிலைப்பாட்டிற்கு இணங்க இல்சபையின் துணை கொண்டு இல்சபை ஆசானின் துணை கொண்டு ஆற்றலோடு சபை நோக்கி வந்தமர்ந்து பல்வேறு கால தூரங்கள் வந்தடைந்து தான் அடைகின்ற அத்தகைய எல்லை எதுவென்று அறிய எல்லை தாண்டி வந்தமர்ந்து எல்லையில்லா பேராற்றலை சுமந்திருக்கின்ற அற்புதமான பிரபஞ்ச மகா சபையில் வந்தமர்ந்து கோமாதா பூஜை கண்டுகளித்து ஆற்றலோடு அற்புத அபிஷேக ஆராதனை நைவேத்திய தவ நிகழ்வுகளிலெல்லாம் ஒன்றாக இருந்து தன் பாலிய நிலையில் தன்னுடைய இளநிலையில் அற்புதமான இத்தகைய ஆற்றலை கண்டு வியந்து அமர்ந்து இதுபோன்ற நிலை எங்கும் காணா நிலை என்றும் தனக்குள் வியந்து தான் தொடுத்த வினாவிற்குரிய விடைகளை கூறுகின்ற காலங்கள் கூறுகின்ற நாளிகை பொழுதுகள் எவ்வாறு இத்தகைய பொழுதில் வந்தடையும் என்று ஆர்வ மிகுதியோடு ஆர்வமாக வந்து அமர்ந்திருக்கின்ற இளநங்கையை அகத்தியம் நாம் உரைக்கின்றோம். கூறுவது அகத்தியன், கூற கேட்டுக்கொண்டிருப்பது சிவமகா வாழை சித்தன். அமர்ந்திருப்பவர்கள் அனைவரும் இறையிடம் சரணாகதி அடைந்து இறை மகா சித்தனிடம் சரணாகதி அடைந்து இறைநிலை வேண்டி வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சீடர்கள் வந்து அமர்ந்த இத்தகைய சிவகோரை தளமதியில் அவரவர்களுக்குரிய ஆன்மீக வினாக்களுக்கு அடுத்தாற்போல் தன்னுடைய விளைவாட்டு நிலைகளில் இருந்து நல்ல ஆசையை பெறுவதற்காக வினா தொடுத்து அதற்குரிய விலைகளை கேட்டு ஆகம நிலைகளை கையாள கேட்டு அமர்ந்திருக்கின்ற அற்புதமான இத்தகைய சிவகூரை தளமதில் இளநங்கையான நீ கொடுத்த வினா அகத்தியன் உள்ளூர சச்சங்க பெருவிழாவில் தொடங்கி முழுமதி சச்சங்க பெருவிழா வரை அகத்தியன் அத்துணை ஆகம நிலைகளையும் அத்துணை சீடர்களுடைய ஆகம நிலைகளையும் சித்தர்களின் கரங்களில் கொடுத்து 17 சித்தர்களின் கரங்களில் கொடுத்து சித்த கணங்களின் கரங்களில் கொடுத்து சிவகூரை தலமாக இருக்கக்கூடிய இத்தலமதிலே ஆகம நிலைகளை எல்லாம் ஒன்றாக கூட்டி ஆராய்ந்து அவரவர்களுக்குரிய நிலைப்பாட்டிற்கு ஏற்றாற்போல் கர்ம வினையின் நிலைப்பாட்டிற்கு ஏற்றாற்போல் சரணாகதியின் நிலைப்பாட்டிற்கு ஏற்றாற்போல சிவத்திடம் அமர்ந்து அவர்கள் தனிப்பெருவாரியாக சச்சங்க நிகழ்வுகள் நிகழ்த்தி இதுபோன்ற சச்சங்க நிகழ்வுகள் சூட்சமமாக சிவபெருமானை அமர வைத்து சித்தர்கள் கூடி நடத்துகின்ற சச்சங்க நிகழ்வுகளிலே இத்தகைய ஆகம நிலைகளோடு சித்தர்கள் கையேந்தி அமர்ந்திருக்கின்ற ஒரு சிவபெருமானிடம் வேண்டி பெற்ற அற்புதமான வரத்தின் மூலமாக அகத்தியன் கொடுக்கப்படுகின்ற விடை இது. புரிகின்றதா? இளநங்கையே அகத்தியன் கூறுவது புரியுதா? என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, சிவப்பிரபஞ்சம் மீட்டிங் நடக்குங்க. அந்த மீட்டிங்லேயே அவங்க கஷ்டப்பட்டு வச்சுருக்காங்க. அவங்க சொன்னீங்களா, அது இதை பார்த்து நடக்கும். அங்கே வந்து சிவபெருமானை வச்சு எல்லாரும் பேசியிருக்காங்க. பேசையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் அகத்தியிருக்காங்க. உன்னுடைய விதி எல்லா விஷயங்களும் புரிந்து உன்னுடைய நன்மைக்காக அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. அதை அகத்தியர்கள் சொல்ல போகிறாங்க. சிவப்பிரபஞ்சத்தில் கோடான கோடி பேர் மக்கள் இருப்பாங்க. பிரபஞ்ச அந்த என்ன சொல்றாங்க? மானிடர்களுடைய விதிமுறைகளுக்கு மேலான மதிநுட்ப அற்புதமான அருள் மொழிகளோடு சித்தர்கள் அமர்ந்து விதிகளை கையில் எடுத்து அமர்ந்து அவ்விதிகளை மாற்றுகின்ற நிலைகளை அவன் மதி மூலமாக
எம்மானிடன் அத்தகைய விதிகளை கையாண்டு வருகின்றானோ அவனுக்கு விதிக்கப்படுகின்ற விதிகளை அவன் ஏற்றுக்கொண்டு இத்தகைய இகலோகத்தில் அலைந்து கொண்டிருக்கின்றானோ அவன் விதிகளை மாற்றுவதற்குரிய அவனுடைய ஆகம நிலைகளோடு மதிநுட்ப நிலைகளோடு சித்தர்கள் தன் கையில் எடுத்து அமர்ந்து சிவபெருமானை வழியிட்டு சிவபெருமானிடம் முறையிட்டு வழிபட்டு வேண்டுதலின் மூலமாக கிடைக்கப்பெற்ற அற்புதமான ஆசிகளை வழங்குகின்ற நிலையமாக சிவபுரை தலமாக இத்தலம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இதில் கூறுகின்ற சூட்சம நிலைகள் என்பது ஆசி மொழிகள் என்பது அவர்களுக்குரிய எதிர்கால நிலைப்பாட்டிற்கு தகுந்தாற்போல் அவர்கள் கையாளுகின்ற வாழ்க்கை நடைமுறைகளோடு ஒத்த எதிர்கால நிலைகளை கையாண்டு அவர்களுக்குரிய அற்புதமான இறுதி நிலைகளை அகத்தியம் கூறுகின்ற அற்புதமான சிவசூட்சம நூலாகும் இந்நூல் என்று அகத்தியன் நாம் கூறுகின்ற அகத்தியன் கூறுவது என்பது நான் தன்னிடம் இருக்கக்கூடிய நிலையில் தன்னிடம் இருக்கக்கூடிய ஆசைகள் என்பது ஒருபுறம் அது நியாயப்படுத்தப்படுகின்ற நிலைகளாக இருந்த பொழுதும் அது அவரவர்களுடைய தனி பயன்பாடு, அது அவர்களுடைய சொந்த பயன்பாட்டிற்குரிய நிலைப்பாடு என்ற நிலைகளுக்குள் இருந்த பொழுதும் அது இகலோகத்தில் வெற்றி வாக்குறுதிகளாகவே மாறும் என்றும் அகத்தியன் நாம் உணர்த்தி அதனையும் மீறிய அதற்கும் மேம்பட்ட அற்புதமான நல்வழிதனை காட்டுகின்ற இச்சபை போன்ற நிலைகளுக்குள் வந்து சேர்கின்ற பொழுது இச்சபை நல்வழியே காட்டும். அச்சபை காட்டுகின்ற நல்வழி நல்லுரைகள் நல்விடைகளை தான் தன் சிந்தையில் ஏற்று அற்புதமாக நடைபோட அகத்தியன் நாம் நல்ல ஆசிகள் கொடுக்கின்றோம் என்பது அகத்தியன் கூறுகின்ற சூட்சமம். சுற்றி வளைத்து அகத்தியன் கூறுகின்ற சூட்சமம் என்பது எதிர்கால நிலைகளை கையில் எடுத்து இன்னும் பல ஆண்டுகள் கழித்து தான் அடைய போகின்ற அற்புதமான அத்தகைய விதிகளின் வாழ் நன்மை தீமைகளின் வாழ் அதனை ஆராய்ந்து எடுக்கப்பட்ட அற்புதமான முடிவு இது. இம்முடிவுதனை ஏற்பதற்கு அகத்தியன் கூறுகின்ற முடிவுதனை ஏற்பதற்கு நீர் உம்முடைய சிந்தைகளை தெளிவுபடுத்தி அம்முடிவுதனை ஏற்க தயாராக இருக்கின்றாயா என்று நாம் என்னை அகத்தியன் விரும்புகிறோம். காலச்சூழலின் வாழ் காலங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற அத்தகைய பாடங்களின் வாழ் ஒவ்வொரு அனுபவத்தின் மூலமாக ஒவ்வொரு பாடங்களை கற்றுக்கொண்டு மானிடர்கள் இப்பூவுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எத்தகைய அனுபவமும் இல்லாது பாடமும் இல்லாது தான் செல்கின்ற பாதை எப்பாதை நல்வழி பாதையா என்று கூட அறியாது ஒரு மாயத்திரைக்கு பின்னால் இருந்து நற்காட்சிகளை காண்பது என்பது அரிதான காரியம் என்று அகத்தியன் உணர்த்தி அகத்தியன் கூறுகின்ற இத்தகைய மாயத்திரையிலிருந்து விலகுவதற்காக கூறுகின்ற விடைதலை நீர் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவ்விடைதலை அத்தகைய மானிடனும் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் தனை அகத்தியம் கொடுக்கும், அகத்திய சபை கொடுக்கும் என்றும் யாம் அவ்வினைகளுக்குள்ளும் சென்று ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் உள்ளிருந்து சிவபெருமானுடைய அற்புதமான அத்தகைய நிலைகளுக்குள் சென்று அவ்விடைதலை ஏற்றுக்கொள்கின்ற அத்தகைய பக்குவந்தனையும் அம்மாநிலனுக்கும் வழங்கும் என்றும் அகத்தியன் யாம் கொடுத்து நீ கொடுத்த வினாவிற்குரிய விடை நீர் உம்முடைய நல வளம் காக்கின்ற உம்முடைய எதிர்கால நிலை பற்றி ஆராய்ந்து அக்கறை நிலையோடு ஆற்றலோடு உமை வழிநடத்துகின்ற தாய் தந்தையரோடு உமது உடன் பிறந்த சகோதரனோடு ஒன்றாக இருந்து அமர்ந்து அவர்கள் காட்டுகின்ற நல்வழியும் பால் நல் மானிட நீதியும் பால் நல் மானிடனை அவர்கள் தேர்ந்தெடுத்து உமக்கு அவர்கள் காட்டுகின்ற அத்தகைய வழிதனை நீ தேர்ந்தெடுக்க யாம் அகத்தியன் நல்லாசி கொடுக்கின்றோம். தாய் தந்தையர் காட்டுகின்ற வழியே நல்வழி என்றும் அற்புதமான ஆசிகளை யாம் உமக்கு உணர்த்தி நீ தொடுத்த வினாவிற்குரிய விடை
நீர் உமது சிந்தையில் இருக்கக்கூடிய அந்நிலை நடைபெறாது. நடைபெற்றால் எதிர்காலம் நல்நிலையாய் இருக்காது என்கின்ற நிலைதனை அகத்தியன் யாம் உணர்த்தி, இது அகத்தியம் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வேலை திறந்து நூலுக்குள் இருந்து சிவபெருமானின் அடிதொட்டு கூறுகின்ற அற்புதமான விடையாகும். இளநங்கையே, இத்தகைய விடைதலை உன் சிந்தையில் ஏற்று நீர் தெளிவுறுகின்ற பொழுது உமை சார்ந்த அத்தகைய மாநிலனும் தெளிவுறுகின்ற அற்புதமான நிலைகளையும் அகத்தியம் சூட்சமத்தில் காக்கும் என்று நாம் விடை கொடுத்து அகத்தியம் அமர்ந்திருக்கிறோம். அந்த பிரபஞ்சத்துக்குள்ள போய் பார்த்தாங்க. அவங்க பார்த்து உன்னுடைய எதிர்காலம் எல்லா விஷயங்களும், உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய எதிர்காலம் பயணத்தில் எல்லாத்தையும் பார்க்காங்க. ஒரு மட்டத்தை பார்த்துட்டாங்க. நாங்களும் அரசியல் அவங்க எடுத்து பார்க்காங்க. அந்த பயணம் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. காலம் நம்ம பதில் காலம் பதிலும் எதுக்காகவோ உங்கள்கிட்ட எதுவும் ரூபா வாங்கியிருக்கணும், பைசா வாங்கியிருக்கணும், இல்லாட்டி நீங்கள் எதுவும் எதுவும் வைக்கணும் அப்படிக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்கள் கிடையாது. உண்மையான விஷயங்களை உள்ள போய் பார்த்துட்டாங்க. அவங்க பரிகாரங்களில் ஒன்று சொல்லலை. ஏன்னா அவங்க எதுவுமே சொல்லலை. அது இங்கே வர சொல்லியிருக்காங்க. அது இவ்வளோ ஏன்னா சித்தர்கள் மனுஷங்க அவங்க மனுஷங்க கடவுள் அவங்க கடினமான விஷயங்கள் தான் பார்க்கணும். உனக்கு உனைய கஷ்டப்படணும், அந்த எதுக்கு கையனை கஷ்டப்படணும், அதெல்லாம் அவங்க நோக்கம் கிடையாது. எதிர்கால விஷயங்கள் சூழ்ச்சிகள் அந்த விஷயம் அந்த சூட்சமத்தில் பேசாங்க. சிவபெருமான் பேர் கொஞ்சம் வரலாறு மீட்டிங் போட்டு பேசுனதுல இந்த விஷயங்கள் வெளியே வருது. இந்த விஷயங்கள் அவங்க காமிக்கிற வழியில் போகையில் உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீ திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாம் வேப்பாக இருக்குங்க. அது காலம் பொறுமையாக இருக்குங்க. காலம் மாற்றங்களை நிகழ்வு. நாங்கள் எங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு எந்த வழியில் போல என்ன இந்த பையன் எங்களுக்கு இருக்காரு. எங்கள் தாத்தா மாதிரி நினைச்சோ உங்கள் கிராண்ட் ஃபாதர் மாதிரி நினைச்சோ வர ஏன்னா இல்லை கிராண்ட் ஃபாதர் பார்க்க முடியாது. அவருக்கு குடும்பத்தில் அவங்க பேசுகிறாங்க. உனக்கு நன்மைக்காக செய்யப்பட்ட விஷயங்கள் சொன்ன விஷயங்கள் வேற, உனக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் வேற. ஆனால் அவங்களுக்கு அரசியல் எதுவுமே சொல்ல இந்த வழிபாட்டு முறைகள் சொல்ல பார்த்து சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்தை பார்த்து இனியும் அவங்களுக்கு ஒரு பேச்சு மாதிரி புரியுதா. இங்கெல்லாம் சபையில் உள்ளவங்க நம்பி இருக்கிறவங்களுக்குலாம் பேச்சு பேரன்னா சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. அதை மாதிரி உனக்கு யாருமே தெரியாது. அந்த சபை அந்த வீட்டில் அரங்கமாகிட்டே வந்துட்டு அதை பற்றி எதுவும் தெரியாது. அம்மா சமையல் நீயும் நம்பி இருக்கிறார் பெரிய நம்ம போய் தான் தான் குறைச்சி பார்த்துக்கணும். காலம் உனக்கு வருஷம் காலம் சிறந்த மாதம் டைம் தான் டீச்சர். அதான் உனக்கு எல்லாருக்கும் கற்றுக்கணும். பொறுமை அப்போ அது ரெண்டு அம்மாவோ அப்பாவோ இவங்கெல்லாம் கொடுத்தோ அவருடைய நம்ம ஒன்றுமே சொல்லலாம். இப்போ கருத்தே சொல்லலாம். என்ன நாங்களும் அதுக்குள்ளே எதுவும் சொல்ல என்ன சொல்ல போகிறாரு. நாங்கள் அவ்வளோதான் கற்றுக்கணும். நீர் கொஞ்ச நாள் கழிச்சு ஆணுக்கு தண்ணியோடு தலைக்கு வரணுங்க. ஏன்னா யாருக்கும் உனக்கு பிரச்சனை இருக்காது அந்த பயன்படுத்தணும். அதுதான் பக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக நீ அவனை ஏமாற்றி போகணும் அஞ்சல் கொடுத்து அந்த பின்னாடி பார்த்தாங்க எங்கே உன்னுடைய வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் எங்கே சிக்கல் வரும்னா சிக்கல்களுக்கு எந்த இடத்துல ஒரு நம்பிக்கை இழந்துருக்கும், எந்த இடத்துல ஒரு எல்லா விஷயங்களும் சூட்சம் பாதை விட்டு பாதை, இடம் விட்டு இடம் என்ன நீ பாதை தாண்டி போகையில் அங்கே இருக்கக்கூடிய இன்னல்கள்லாம் அவங்க ஆராய்ச்சி பார்த்து சொல்லியிருக்காங்க. காலம் பொறுமையாக இருந்து சிறப்பாக போகணும். இப்போ எவ்வளோ எவ்வளோ மேன்மையாயிடுச்சு, எவ்வளவோ சிறப்பாக எவ்வளோ வேலைகள் பார்த்து
பெரிய சிந்தனையோடு இரு. அகத்தியர் இன்னிலிருந்து அகத்தியர் நமக்குள்ளே இருப்பார். வணங்கி எல்லாரையும் வணங்கி அகத்தியன்னா சிவன் அதனால அவரும் வந்து அகத்தியர். அவரை வணங்கிக்குவா. அற்புதம் தெரிஞ்சுக்கணும், அதிசயம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த இடத்துக்கு நீ போக கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட எதிர்காலம் சொல்லுதாங்க. எதிர்காலம் காமிச்சாங்க, பிரவாசமாக இருக்கேன்னு காமிச்சாங்க. அவங்க வார்த்தையை நம்பி எல்லா ஐஸ்வர்யங்களும் கொடுத்தாங்க. நீ நாளைக்கு இதே சபைக்கு ஒரு பெரிய ஆளாக இருக்க சபைக்கு திரும்பி அது சொல்ல யாருக்கு நீ துரோகம் தான் வந்து எல்லாத்தையும் மனக்கருத்து பேசி அவங்களோட தீர்க்கமான பதில் இது கூடிய குறைச்சி பார்த்துட்டாங்க. நாங்கள் நேராக பேசுவோம். இடையில வந்து அந்த பார்வையாளர் நம்மள கூட உள்ளே வந்தாங்க. எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாது. நான்